அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள். இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களோட ஜாதகத்தை நம்ம ஆராய்வோம். இந்த தமிழ்நாட்டோட மாஸ் ஹீரோ, சரிங்களா? அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இளைய தளபதி விஜய் அவர்கள் 22/6/1974 9:25 AM சென்னையில் பிறந்திருக்கிறாரு. கடக லக்னம். லக்னத்தில் செவ்வாய் சந்திரன், 5ல் ராகு, 8ல் குரு, 11ல் கேது சுக்கிரன், 12ல் சூரியன் சனி புதன். இப்போ அவருக்கு சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. 2026 எலெக்ஷன் நடக்கும்போது சுக்கிர தசை, அதாவது 2026 எலெக்ஷன் நடக்கும்போது சுக்கிர தசையில் குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? அதற்கப்புறம் சுக்கிர தசையில் சனி புத்தி ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு அவயோக தசை சுக்கிரனு, சரிங்களா? அவயோக தசையில 6ஆம் அதிபதி 8ல் அமர்ந்த புத்தி, அதற்கப்புறம் 8ஆம் அதிபதி 12ல் அமர்ந்த புத்தி, சரிங்களா? இந்த லக்னத்துக்கு குருவும் சனியும் எப்பெல்லாம் வருதோ இந்த லக்னம் டிஸ்டர்ப் ஆகுங்கிறது தான் உண்மை. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் குருவும் சனியும் வருவாங்க, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 2026 எலெக்ஷன் வரும்போது குரு புத்தியும் சனி புத்தியும் வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் அதனால இவர் உறுதியாக முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன்னா இங்கே 6, 8, 12, சரிங்களா? 6ஆம் அதிபதி 8ல் உட்காந்த தசை புத்தியும் 8ஆம் அதிபதி 12ல் உட்காந்துருக்க புத்தியும் வந்துடுது, சரிங்களா? எப்போ 6, 8 எல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ லக்னம் என்ன விரும்புதோ அதற்கு எதிர்மாறாத்தான் நடக்கும், சரிங்களா? இது புரியாம பல ஜோதிடர்கள் இவர் தான் 2026 முதலமைச்சராக வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதை கணிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஜோதிடத்துல உண்மையா ஜோதிட அறிந்தவங்களுக்கு தெரியும் 2026 இவர் முதலமைச்சராக வர முடியாதுன்னு. 2026 மட்டும் இல்லை, 2031 இவர் வர முடியாது, சரிங்களா? சரி, 2031 வரலன்னா 2036 வருவாரா? அதையும் தான் பார்ப்போம், சரிங்களா? இப்போ முதல்ல அரசியல் ஆர்வம் வரணும்னா சூரியனும் வளர்த்துருக்கணும், சிம்மமும் வளர்த்துருக்கணும், சந்திரனும் வளர்த்துருக்கணும். இங்கே சூரியனும் வளர்த்துருக்குது குருவோட பார்வையில், சிம்மமும் குருவோட பார்வையில் இருக்கு, சந்திரன் ஆட்சியா வலுவா இருக்குது, சரிங்களா? ஆனால் இங்கே சந்திரன் லக்னாதிபதியாகி வலுவா இருக்கிறாரு. அதே சமயத்தில் சந்திரன் ஒளி குறைந்து தான் இருக்கிறாரு. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், சரிங்களா? இங்கே அரசியலுக்கு முதல் நிலை கிரகமான சூரியன் வலுவா இருக்கணும். இந்த ஜாதகத்தில் பாருங்க, சூரியன் முதல்ல கேதுவோட 11 டிகிரி இணைஞ்சிருக்கு, சனியோட 7 டிகிரி இணைஞ்சிருக்குது. கடுமையான பாவத்துவம் ஆகி அதற்கப்புறம் தான் இந்த சூரியனுக்கு குருவோட பார்வை, சரிங்களா? குருவோட பார்வையில இந்த ஜாதகத்துல சூரியன் தான் முதல் நிலை சுபத்துவம். ஏன்னா அம்சத்துல இங்க தனுசு வீட்டுல இந்த சூரியன் இருக்கும், சரிங்களா? இந்த ஜாதகத்துல 2ஆம் நிலை சுபத்துவம் புதன், அம்சத்துல அவரு மீனத்துல இருப்பார், சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்துல இப்போ அவயோக தசை சுக்கிர தசை நடக்கிறதுனால புதனுடைய காலத்துவத்துல நடிப்புல இருக்கிறாரு இளைய தளபதி அவர்கள், சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இந்த சூரியனோட காரகம் எப்போ கிடைக்கணும்னா அது சூரிய தசையில தான் செயல்படும், இப்போது கிடையாது. 2036 இவருக்கு சூரிய தசை வரும், சரிங்களா? 2036 இவருக்கு சூரிய தசை வரும். சூரிய தசை வரும்போது இவர் முதலமைச்சர் ஆவாரா பார்க்கலாம். சரி, இப்போ இங்க நான் சொன்னேன் கேதுவோடு 11 டிகிரிலையும் சனியோடு 7 டிகிரிலையும் இணைச்சு அதுக்கப்புறம் தான் இந்த குருவோட பார்வை கிடைக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் இங்க பாம்பத்துவம் ஆயிட்டார் சூரியன், சரிங்களா? அதற்கப்புறம் இந்த குருவோட பார்வையில சுபத்துவம் அடைகிறாரு. இந்த சுபத்துவம் எப்படின்னா முழு அளவு இந்த சூரியனை சுபத்துவப்படுத்த முடியல இந்த குருனால. ஏன்னா இந்த குரு டிகிரி அடிப்படையில 17 டிகிரி பார்வையோட விளக்கம் தள்ளி இருக்குது,
சரிங்களா? பார்வை விலகி இருக்குது 17 டிகிரி. இந்த குருவோட பார்வை விலகி இருக்குது இந்த சூரியனுக்கு. அப்போ இந்த சூரியனை முழுமையா சுபத்துவப்படுத்த முடியல. ஒரு 60-70% தான் இந்த சூரியன் சுபத்துவம் அடையும். சரிங்களா? சூரியன் அதிகமா சுபத்துவமானா தான் முதலமைச்சராக முடியும். சரிங்களா? இப்போ 70% சுபத்துவம் அடையுது அப்படின்னா இவர் சொல்றவங்க, அதாவது இவர் கை கட்டினவங்க முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு தான் இருக்குதே தவிர இவர் நேரடியா முதலமைச்சர் ஆக முடியாது. இதே சமயத்துல இது இந்த செவ்வாய் நீச்சம் இல்லாம வேற இடத்துல இருந்து, இந்த செவ்வாய் இங்கே இருக்கட்டுமே, செவ்வாய் நீச்சம் இல்லாம இங்க போட்டு இந்த ராகு தசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இந்த சூரியனும் 11 டிகிரி அணைஞ்சிருக்கல, அதே ராகுவோட 11 டிகிரி அணைஞ்சிருக்கும். ராகு தசை வரும்போது ராஜ யோகாதிபதியாக செயல்பட்டு இவரை முதலமைச்சர் ஆக வச்சிருக்கோம். இதே அமைப்புல இந்த செவ்வாய் மட்டும் இங்க இருந்து இந்த ராகு தசை வந்துச்சுன்னா, சரிங்களா? இப்போ இந்த ராகு தசை வந்துச்சுனாலும் இவரை முதலமைச்சர் ஆகாது, ஏன்னா நீச்சனோட வீட்டில் இருக்குது. ஆனா இங்க இந்த சூரியன் இவரை முதலமைச்சர் ஆக்காது. சரிங்களா? ஏன்னா இந்த சூரியன் முதலமைச்சரா ஆகிற அளவுக்கு சுபத்துவம் இல்லை, 2ஆம் நிலை சுபத்துவமா தான் இருக்கிறார். அதாவது இந்த ஜாதகத்துல சூரியன் தான் முதல்நிலை சுபத்துவம். சரிங்களா? சூரியன் தன்னுடைய அரசியல்ல முதல்நிலையை கொடுக்கிற கூடிய அளவுக்கு சுபத்துவம் இல்லாம 2ஆம் நிலையா ஒரு எம்எல்ஏ மந்திரி இந்த அளவுக்கு தான் சூரியனோட தசையில இருப்பாரு. சரிங்களா? சூரிய தசைக்கு அப்புறம் அதை அப்படி பார்த்துக்கலாம். இந்த சூரிய தசையில கூட இவர் சிஎம் ஆக முடியாது, அதாவது முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஜோதிட கணிப்பு. சூரிய தசைன்னு இல்லை, இவர் எப்பொழுதுமே ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய தகுதியில இந்த ஜாதகம் இல்லைங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி, வேறொரு ஜாதகத்துல நம்ம திரும்பவும் சந்திப்போம்.